இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அந்த நபர் உதவி செய்றாரா? அவர் உதவி செய்றத என்ன பண்றாரு? அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாருங்க. ஆனா உதவிய பெற்றுக்கொள்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தன்மானம் இருக்குன்னு அவர் மறந்துட்டாரு. அவங்க முகங்கள காட்டுறாரு. கரெக்ட் தானே? இது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கொஞ்சம் சாப்பாட்டு கஷ்டம். அப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபவுண்டேஷன்ல கட்சிலருந்துலாம் சாப்பாடு குடுப்பாங்க. அப்ப நாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு வேக வேகமா ஓடுவோம். அவங்க சாப்பாடு குடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கள ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஏன் அப்டின்னா, எங்கள காமிக்கிறாங்க. நாங்க இவங்களுக்குலாம் உதவி செஞ்சோம்ப்பா அப்டின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தன்மானம் இருக்கு. எங்களுக்குன்ட்டு குடும்பம் இருக்கு. நாங்க எங்க முகங்கள காட்ட விரும்பல. இருந்தாலும் நாங்க உதவிய பெற்றுக்கொள்றோம். எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி என்ன பண்றாங்க? எங்க ஃபோட்டோஸ பெற்றுக்கொள்றாங்க. கரெக்ட் தானே? இன்னைக்கு நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? உதவிய குடுக்குற நம்ம எல்லாருமே நம்ம உதவி செய்றோம் அப்படின்றத காமிக்கிறோம் தானே. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? ஒரு கை உதவி செய்றது இன்னொரு கைக்கு தெரியாம பாத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உதவி செய்றத நீ எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நீங்க உதவி செய்ற மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க உதவி பண்ற நபர் இருக்கிறார் பாத்தீங்களா? அந்த நபருடைய முகங்களை நீங்க மறைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு தன்மானம் இருக்குங்க. நீங்க உதவி செய்யுங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் தாங்க ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாரு. நீங்க உதவி செய்யற எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனா உதவி செய்யறத பெருமையா நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுங்க. உங்களை யாராவது காயப்பட்டுனா மன்னிச்சுக்கோங்க. God bless you. ஆமென்.